ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா, என்னோட இயரிங் கலெக்ஷன்ஸ் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இயரிங் கலெக்ஷன்ஸ்னா கோல்டு கிடையாது, நான் யூஸ் பண்றது அந்த மாதிரி கவரிங்கு அப்புறம் மாடல் இயரிங்ஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோக்குள்ள போயிடலாம். ஏன் 2 நாளா வீடியோ வரல அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் வந்து நம்ம வந்து வீடியோ போட முடியல. இப்பதான் ஓரளவுக்கு கியூர் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இனிமே வீடியோ ரெகுலரா வரும். ஃபர்ஸ்ட் இந்த இயரிங்ல இருந்து போயிடலாம். இந்த இயரிங் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருக்கும். இது நான் வந்து 10 ரூபா கடையில தான் வாங்கினேன். மேல வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் மாதிரி இருக்கும், கீழே வந்து பிளாக் கலர்ல ஹார்டின் இருக்கும். இதோட ரேட் வந்து 40 ரூபான்னு சொல்லி நான் வாங்கினேன். அதுக்கடுத்து இந்த இயரிங்ஸ் மேல வந்து கிரீன் கலர்ல இருக்கும், கீழே வந்து பாசி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஜிமிக்கி வந்து நான் வந்து இந்த அகரம் கோயில் திருவிழால நான் வந்து வாங்கினேன். இந்த ஜிமிக்கியோட ரேட் வந்து 80 ரூபாய். அதுக்கடுத்து இதுவும் அங்க வாங்கினதா, இதுவும் 80 ரூபாய். மேல வந்து பிளாக் கலர் மாதிரி தெரியும், ஆனா அது பிளாக் கலர் இல்ல, திக் ப்ளூ. இந்த ஜிம்காவும் 80 ரூபாய் தான். இதுவும் நான் அங்கதான் வாங்கினேன். அதுக்கடுத்து இந்த ஜிமுக்காவும் நான் அகரம் கோயில் திருவிழால தான் எடுத்தேன். இந்த ஜிமிக்கி எடுக்கும் போதே நான் வந்து இதெல்லாம் நான் போடுவேனா போட மாட்டேனான்னு தெரியலையே, இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு நினைச்சுதான் நான் எடுத்தேன். ஆனா அந்த ஜிமிக்கி எடுத்து மறானாலே நான் அந்த கோயில் திருவிழாவுக்கு நான் வந்து போட்டுட்டு போயிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. மேல வந்து ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸ்கை ப்ளூ கலர்ல, கீழே ஃபுல்லாவே பாசி கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டும் 80 ரூபாய் தான். இந்த ஜிம்கா வந்து யாரு கொடுத்தாங்க அப்படின்னா, இது வந்து ஸ்ருதி கொடுத்தாங்க. அவங்க ஊர் திருவிழாவுக்கு போயிருந்த போது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா போடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு இந்த இயரிங் கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. மேல வந்து மயில் டிசைன்ல இருக்கு, கீழே ஃபுல்லாவே இந்த பாசி கொடுத்துருக்காங்க, கீழே இடையிலயும் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜிமிக்கி வந்து எனக்கு ஸ்ருதி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து இந்த இயரிங்ஸ் நான் எங்க வாங்கினேன் அப்படின்னா 10 ரூபா கடையில தான் வாங்கினேன். இது வந்து நான் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனா இதை நான் ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணேன். கிரீன் கலர் சாரி கட்டி ஒரு ஷார்ட்ஸ்க்கு ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணேன். ரொம்ப தொங்குற மாதிரி இருந்தது அப்படின்ட்டு நான் இதை யூஸ் பண்ணாமே வச்சிருக்கேன். இதுல வந்து ரெட் கலரு கிரீன் கலர்ல ஸ்டோன் கொடுத்து கீழே வந்து ஒயிட் கலர்ல பாசி கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வந்து 50 ரூபான்னு சொல்லி நான் வந்து வாங்கினேன். இந்த இயரிங் வந்து நான் செயினோட வந்தது. இது வந்து நான் மீஷோல ஆர்டர் போட்டு வாங்கினேன். ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக வாங்கினேன். இதுல வந்து எலிஃபண்ட் இருக்கும், கீழே வந்து கலர்ல ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே வந்து கோல்டன் கலர்ல பாசி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட செயின் வந்து பிஞ்சு போயிடுச்சு, ஆனா அது நல்லா இருந்துச்சு. அது வந்து பிஞ்சு போயிடுச்சு, அது வந்து யூஸ் பண்ண முடியல. ஆனா இது வாங்கின புதுசுல நான் 4-5 தடவைக்கு மேல யூஸ் பண்ணேன். இப்ப இந்த இயரிங் நான் வந்து போடாமே வச்சிருக்கேன். அந்த செயின் பிஞ்சு போனனால இந்த இயரிங்கை நான் வந்து யூஸ் பண்ணாமே வச்சிருக்கேன். நான் அந்த இயரிங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி நான் அதிகமா யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா இந்த ஒரு ஜிமிக்கி தான். எனக்கு இந்த ஜிமிக்கி ரொம்ப பிடிக்கும். இந்த ஜிமிக்கி நான் வந்து 10 ரூபா கடையில தான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து 40 ரூபாய். மேல ஃபுல்லாவே இந்த அது எப்படி சொல்லுவாங்க, ஒயிட் கலர் ஸ்டோன்னு சொல்ல முடியாது, இந்த கண்ணாடி மாதிரின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாவே ஜிமிக்கி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு, போடுறதுக்கு சூப்பரா இருக்கும். நான் அதிகமா யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஜிமிக்கிய. அதுக்கடுத்து எனக்கு மாமா இது வாங்கி கொடுத்தாங்க. இதோட ரேட் வந்து 40 ரூபாய் தான். மேல வந்து மயில் தொகை போட்டு இருக்கு, கீழே வந்து ஜிம்கா இருக்கு. இதோட ரேட் வந்து 40 ரூபாய். இதுவும் நான் 10 ரூபா கடையில தான் வாங்கினேன். இதோட நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஒரு நாள் நம்ம திண்டுக்கல் போகும்போது நான் அதை வந்து போட்டிருந்தேன். முத நாள் போட்டதை மறுநாள் நான் கலட்டாம 2 நாள் ஃபுல்லாவே நான் அது காதுல போட்டிருந்தேன். இதோட ரேட் வந்து 80 ரூபாய். இதுவும் அகரம் கோயில் திருவிழால தான் வாங்கினேன். கிட்டத்தட்ட அகரம் கோயில் திருவிழால ஒரு 5-6 தோடுக்கு மேல நான் வாங்கினேன் ஒரே நாள்ல. இந்த தோடு. அதுக்கடுத்து இந்த தோடு நான் 10 ரூபா கடையில தான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து 40 ரூபாய். இந்த தோடு அப்புறம் இன்னொரு தோடு, இதெல்லாம் சேர்த்து நான் 10 ரூபா கடையில ஒரே நாள்ல வாங்கினது. மேலே ஒயிட் கலர் ஸ்டோனு, கீழே ஒயிட் கலர் ஸ்டோனு. மாமா சத்தம் போட்டாங்க. மாமா வந்து சத்தம் போட்டாங்க, இதுல என்ன டிசைன் இருக்கு நீ இதை எடுக்கிற அப்படின்னாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால எடுத்தேன். ஆனா இதை நான் இன்னும் ஒரு நாள் கூட யூஸ் பண்ணல. இன்னொன்று இருக்கு, அதை கூட யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் யூஸ் பண்ணதே இல்லை.
அதுக்கடுத்து அதே மாதிரி தான் இதுல மேல வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து காஃபி கலர் மாதிரி இருக்கும். சேம் அன்னைக்கு வாங்கினதுதான் இது. அதுக்கடுத்து இந்த ஜிமிக்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 தடவைக்கு மேல நான் யூஸ் பண்ணிட்டேன். ஆனா என்ன, இது போடும்போது கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். ஏன்னா அது மாட்டவே மாட்டாது. கரெக்டா மாட்டும், ஒரு காதுல கரெக்டா மாட்டிட்டு இன்னொரு காதுல மாட்டாது. இந்த ஜிமிக்கி வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவைக்கு மேல யூஸ் பண்ணிட்டேன். இதுவும் 10 ரூபா கடையில எடுத்ததா. இந்த ஜிமிக்கியோட ரேட் வந்து 30 ரூபா. இந்த ஜிமிக்கும் நான் 10 ரூபா கடையில எடுத்தது. நான் முக்காவாசி தோடு எல்லாமே 10 ரூபா கடையில தான் எடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா திருவிழாவுக்கு போகும்போது நான் வாங்கி வச்சுப்பேன். அப்படி சேர்ந்ததான் இவ்வளவு இயரிங்ஸ். நானா இவ்வளவு தோடு போடுறேன் அப்படின்ற அளவுக்கு இப்ப இருக்கு. அவ்வளவு தோடு வச்சிருக்கேன் நானு. அதுக்கடுத்து இந்த இயரிங் நான் வந்து அகரம் கோயில் திருவிழால வாங்கினேன். இதோட ரேட் வந்து 50 ரூபான்னு சொல்லி வாங்கியிருந்தேன். மேல வந்து ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க ஸ்டோனு, கீழே வந்து குட்டியா ஒரு கிரீன் கலர்ல ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஜிம்கா தொங்குது. இது நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவைக்கு மேல யூஸ் பண்ணிட்டேன். இந்த ஜிம்கா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு காது தோடுல வந்து கலர் போகல, இன்னொரு காதுல வந்து கலர் போயிடுச்சு. அதனால இப்ப நான் யூஸ் பண்ண முடியாம வச்சிருக்கேன். அதுக்கடுத்து இந்த இயரிங் நான் வந்து வேளாங்கண்ணில நான் வந்து வாங்கினது. நம்ம பாத யாத்திரையா நடந்து போயிட்டு திருவிழால இருந்து நம்ம அங்க இருந்து வேளாங்கண்ணில இருந்து கிளம்பும் போது நான் இந்த இயரிங் வாங்கினேன். இந்த இயரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வந்து வாங்கினேன். நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். பழைய ரீல்ஸ்ல எல்லாம் நான் இந்த தோடு தான் அதிகமா யூஸ் பண்ணியிருப்பேன். இதோட ரேட் வந்து 80 ரூபான்னு சொல்லி நான் வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் கிட்ட இருக்கும். நம்மளோட பழைய வீடியோஸ்ல எல்லாம் இந்த இயரிங்ஸ் தான் அதிகமா இருக்கும். இந்த இயரிங் அதுக்கடுத்து இந்த இயரிங் வந்து நான் எங்க வாங்கினேன்னு தெரியல. ஆனா தோடு நல்லா இருக்கு. மேல வந்து கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க, கீழே வந்து ரெட் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து ஜிம்கா தொங்குது. எனக்கு பிடிச்சி நான் வந்து வாங்கினேன். இதோட ரேட் வந்து எவ்வளோன்னு தெரியல, சரியா ஞாபகம் இல்லை. அடுத்து இந்த தோடு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த தோடு வாங்கினேன். அப்பெல்லாம் நான் முதல்ல எல்லாம் காதை ஒட்டுன மாதிரி தான் வாங்குவேன். அப்போதைக்கு நான் வாங்கினேன். இப்பயும் எனக்கு காதை ஒட்டுன தோடு தான் பிடிக்கும். இப்போ இந்த வீடியோஸ்க்கோசரம் நான் வந்து ஜிம்கா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தோடு இது நான் வந்து எங்க வாங்கியிருப்பேன், 10 ரூபாய் வாங்கியிருப்பேன். அதுக்கடுத்து இந்த தோடு வந்து எனக்கு வந்து ஒரு ஷேரி வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த சாரியோட வந்தது இந்த தோடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட நீங்க வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க, நிறைய டைம் இந்த தோடை நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு இந்த காதை ஒட்டின மாதிரி தோடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் நிறைய டைம் இந்த தோடை யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து இந்த தோடு இன்னுமே நான் இத்தனை தண்டிக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நினைக்காதீங்க. இது நான் வந்து மீஷோல ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 221 ரூபாய் சம்திங் வந்தது. இது செயினுக்காக நான் வந்து வாங்கினேன். ஆனா செயினோட காமிக்கும் போது இதோட இயரிங்ஸ் ரொம்ப குட்டியா இருந்த மாதிரி இருந்தது. ஆனா எனக்கு வந்ததுக்கு அப்புறம் இது ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு. செயினுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்த மாதிரி இருந்தது. செயின்லாம் பார்த்துட்டு ஐயோ நல்லா இருக்கேன், நம்மளும் பேசாம பிரைடலுக்கு யூஸ் பண்றதுக்கு ஜுவல்லரி இங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் வேணாம்டா சாமி, நம்ம கடையிலே பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. வீடியோக்கும் நல்லா இருக்கு, ஆனா நேர்ல பாக்குறதுக்கு நல்லா இல்ல. சரி, அதுக்கடுத்து இந்த இயரிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா இது எனக்கு வந்து மாமா ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தாங்க. இது எடு உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. இது நான் யூஸ் பண்ணிருக்கேன், ஒரு 4-5 தடவைக்கு மேல யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல மேல வந்து ஸ்டோன் கொடுக்காம இந்த இதழ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து இந்த மயில் ரெக்க இருக்கு பாத்தீங்களா, மயில் தோகை, அந்த தோகையில இருக்க டிசைனா உள்ள கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. நடுவுல வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இந்த தோடு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து இந்த தோடு, இதுதான் என்னோட பவுன் தோடு. 2 கிராம். என்னட்ட இருக்கிற தங்கம்னா இது ஒண்ணுதான். ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த தோடு. ஆனா நான் மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். வேற தோடு மாடல் மாத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா நான் மாமாட்ட சொல்லிட்டு இருக்கேன். இந்தாங்கிறாரு, மாத்தி தர மாட்டேங்கிறாரு. பார்க்கலாம் இந்த தோடு. ஏன்னா எனக்குள்ள லைட்டா விடுற மாதிரி இருக்கு. பவுன் விற்கிற வேலைக்கு இது கீழே விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? இந்த தோட்டில் இல்லை, இன்னொரு தோட்டில். அதனாலதான் எனக்கு இதை மாத்தி கொடுங்கிறேன். மாத்தி தர மாட்டேங்கிறாரு இந்த தோடு. இதுதான் என்னோட இயரிங் கலெக்ஷன்ஸ். என்னட்ட இருக்கிற தோடுகளே இவ்வளவுதான். இதை தான் மாத்தி நான் வந்து போட்டுக்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். நான் கையில் வச்சு தோடை காமிக்கும் போது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதனால இந்த தோடை தனித்தனியாக நான் வச்சு காமிச்சிருக்கேன். நான் காமிக்கிற தோடில் உங்களுக்கு எந்த தோடு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.